இன்றைக்கி ஒரு சுறுசுறுப்பான நாள் இல்லாமல் ஒரு சோம்பேறியான நாள் தான். லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சோன்னே அம்மா செடிக்கெலாம் போய் தண்ணி ஊற்றுன்ற வேலையை கொடுத்துட்டாங்க. இந்த சில்லி பிளான்ட் மட்டும் கொஞ்சம் கவனத்தை ஈர்த்துச்சு. அப்புறம் ரோஸ்க்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு அப்படியே இந்த சில்லி பிளான்ட் சைடு கொஞ்சம் வாங்க. ஒவ்வொரு மிளகாயும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் காலையிலே நல்லா இருந்துச்சு. இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது, இதில் பாயசமாக கேசரி பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு காமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் ஸ்டேஷன் போயாச்சு. எதுக்காகனா நம்ம சின்ன ஒரு வருகைக்காக. வீட்டுக்கு வந்தால் ஒரு பலமான வரவேற்பு. அப்புறம் காலையிலேயே கம்ப்ளைண்ட் செஷன், அவனுக்கு மட்டும் பரோட்டா பண்ணி தரீங்கன்னு. அப்புறம் காடி தட்டிட்டு ஸ்பாட்டுக்கு போயாச்சு. பூஜா செலிப்ரேஷன் சொன்னாங்க. அங்கே போய் பார்த்தா ஒருத்தரையுமே காணோம். இந்த சைடு திரும்பி பார்த்தா இதோ நம்ம ஐயர். அவர் பாட்டுக்கு ஜாலியாக இன்ஸ்டாவில் மோனிகா பாட்டுக்கு வைப் பண்ணிகிட்டு இருந்தார். அப்புறம் ஒரு வழியாக எல்லாம் அசம்பிள் ஆனாங்க. தலைமையோட வருகை இருந்துச்சு. அப்புறம் பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளும் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு வந்தாச்சு. நைட்டு எங்கள் அம்மா காலையில் ஒரு கம்ப்ளைண்ட் செஷன் நடந்துச்சுல்ல, அதுக்கான ரிவெஞ்சான். இன்றைக்கி ஒரு ஸ்டெப் மேலே போயிட்டு கொத்து பரோட்டா செய்கிறாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, இன்றைக்கி நான் செய்கிறேன் நீ பாரு அப்படின்னாங்க. அவங்க செய்ய செய்ய அந்த ஸ்மெல்லு ஆடராடா நேரில் இருந்தால் தான் அது தெரியும். எப்படா பிளேட்டுக்கு வரும்னு இருந்துச்சு. ஒரு வழியாக பிளேட்டில் போட்டு வந்து கொடுத்தாங்க. சாப்பிட்டா டேஸ்ட்டு வேறு மாதிரி. நீங்கள் இந்த கொத்து பரோட்டா பார்த்துட்ருங்க, நம்ம நாளைக்கு பார்ப்போம்.